Hi guys, welcome to our channel. So should have எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 verb தான் யூஸ் பண்ணணும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். ஐ ஷுட் ஹேவ் கான், நான் போயிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கணும் நம்மன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம போகாமல் விட்டுட்டோம். ஓகேங்களா? அதை நம்ம சொல்கிறது ஐ ஷுட் ஹேவ் கான், நான் போயிருக்கணும். V3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் ஐ ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 verb என்னது கான், கோ வெண்ட் கான் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐ ஷுட் ஹேவ் கான் டு பெட் இயர்லியர், நான் சீக்கிரமாக தூங்க போயிருந்துருக்கணும். ஆனால் நம்ம சீக்கிரமாக தூங்க போகல, அதுதான் சொல்கிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 verb கான், கோ வெண்ட் கான், V3 verb தான் யூஸ் பண்ணணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஷுட் ஹேவ் கான் டு பெட் இயர்லியர். யூ ஷுட் ஹேவ் கிவன், அவன் கொடுத்துருக்கணும். ஈ ஷுட் ஹேவ் கிவன், ஆனால் அவன் கொடுக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங். ஓகேங்களா? ஹீ ஷுட் ஹேவ் கிவன், அவன் கொடுத்துருக்கணும். V3 verb என்னதுங்க? given, gave, give, gave, given. ஓகேங்களா? give, gave, given. V1 verb give, V2 verb gave, V3 verb வந்து given. You should have completed, நீ முடிச்சிருக்கணும். யூ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட்னா நீ ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஆனால் வந்து நீ முடிக்காமல் ஸ்கூலுக்கு போயிட்ட, அப்போ நம்ம சொல்கிறது நீ முடிச்சுட்டு வந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லல, அதை சொல்கிறது இந்த இடத்துல. யூ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட், நீ முடிச்சிருக்கணும். V1 verb என்ன? கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட் தான் வரும் V3 verb. யூ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட், நீ முடிச்சிருக்கணும். ஐ ஷுட் ஹேவ் ஈட்டன், நான் சாப்பிட்ருக்கணும். ஆனால் நான் சாப்பிடாம வந்துட்டேன். இப்போ ப்ரேயரில் வந்து மயக்கம் வருது அப்படின்னா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் சாப்பிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆனால் நம்ம சாப்பிடாம போயிடுது. ஐ ஷுட் ஹேவ் ஈட்டன், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 verb. V3 verb என்னது இங்கே? ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். ஐ ஷுட் ஹேவ் டேக்கன் அன் அம்ப்ரெல்லா, நான் கொடை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஐ ஷுட் ஹேவ் டேக்கன்ன்றது தான் இந்த இடத்துல V3 verb. ஐ ஷுட் ஹேவ் டேக்கன் அன் அம்ப்ரெல்லா, நான் கொடை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆனால் நம்ம எடுக்காமல் போயிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவோம் இல்லையா, ஐயோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. டேக், டுக், டேக்கன். ஷீ ஷுட் ஹேவ் கால்டு, அவள் கால் பண்ணியிருக்கணும். ஆனால் அவள் கால் பண்ணலை. ஓகேங்களா? ஷீ ஷுட் ஹேவ் கால்டு. கால்டுன்றது இந்த இடத்துல V3 verb. ஓகேங்களா? இதுதான் ஃபார்மேட்டு. கால், கால்டு, கால்டு தான் வரும். V3 verb நமக்கு கால்டு தான் வரும். ஓகேங்களா? இது ரொம்ப வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதில் எதுனா கொலாப்ஸ் இருந்துச்சு, ஓகேங்களா, கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஷுட் ஹேவ் இன்வைட்டட், நான் இன்வைட் பண்ணியிருந்துருக்கணும் அவளை, ஆனால் நான் இன்வைட் பண்ணலை. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, அவளை நான் இன்வைட் பண்ணியிருந்துருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம இன்வைட்டே பண்ணல, ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லுது நான் இன்வைட் பண்ணியிருக்கணும் அவளை, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்வைட், இன்வைட்டட், இன்வைட்டட். ஐ ஷுட் ஹேவ் இன்வைட்டட், நான் இன்வைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த இருக்க வேண்டும், இருக்கணும் அப்படின்ற அந்த மீனிங் தான் இந்த ஷுட் ஹேவுக்கு கொடுக்கும். யூ ஷுட் ஹேவ் ரிப்ளைடு, நீ ரிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் நீ ரிப்ளை பண்ணலை. ரிப்ளை, ரிப்ளைடு, ரிப்ளைடு. ஓகேங்களா? V3 verb வந்து ரிப்ளைடு. யூ ஷுட் ஹேவ் ரிப்ளைடு, நீ ரிப்ளை பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் பண்ணலை. அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். ஓகேங்களா? தே ஷுட் ஹேவ் செட், அவங்க சொல்லியிருக்கணும், அதை பற்றி அவங்க சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்போது சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்லாமல் விட்டுட்ருப்பாங்க, அதை நம்ம சொல்கிறோம். தே ஷுட் ஹேவ் செட், சே, செட், செட். ஓகேங்களா? தே ஷுட் ஹேவ் செட்னா அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்றத மீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குட் ஹேவ் இருக்குது, உட் ஹேவ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மேலும் குட் ஹேவ் வீடியோ வேணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யூ ஷுட் ஹேவ் பாஸ் த எக்ஸாம், அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். நம்ம அவன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் அவன் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ட்டு. யூ ஷுட் ஹேவ் பாஸ் த எக்ஸாம். பாஸ், பாஸ்ட், பாஸ்டு. ஓகேங்களா? V3 verb வந்து பாஸ்டு. யூ ஷுட் ஹேவ் பாஸ் த எக்ஸாம், அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும்.